ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மியாஸ் ஹோம். இன்னைக்கு சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ கட்லெட் கரெக்டான பதத்துக்கு வரதுக்கு சில டிப்ஸும் நான் வீடியோட இடையில கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்லேயோ இல்லைன்னா பாத்திரத்துலையோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா அதை நல்லா வற்ற வச்சுருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் சுண்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ட்ரில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சு. உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு முழுசாகவே வேக போட்டுருங்க, பாதி பாதியாக வெட்டி வேக போடாதீங்க, தண்ணி உள்ளே எடுத்துக்கும். அது மாதிரி வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேயே ரொம்ப நேரம் வைக்காதீங்க, தண்ணியை உடனே எடுத்துட்டு குடிச்சிருங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணுறேன். இப்போ நான் 3/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1/2 கிலோ சிக்கன் போடுறேன். இந்த சிக்கனோட ரேஷியோ உங்களோட இஷ்டம் தான். 1/4 கிலோ கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா சேம் டு சேமாக போட்டுக்கலாம். இதே மெத்தடில் மட்டனும் செஞ்சுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டு நான் நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸில் நம்மளுக்கு உப்பு, உருளைக்கிழங்குக்கு உப்பு கம்மியாக தான் நம்ம போட்டால் வச்சுருப்போம். கறிக்கு மட்டும்தான் உப்பு நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவையோ அதை மறுபடியும் போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் மிளகாய்த்தூள் போட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 2 முட்டை கொட்டி ஊற்றுறேன். எதுக்குன்னா இந்த கட்லெட்டு எக்கில் டிப் பண்ணி தான் பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் முக்கி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்குக்கு தேவையான அளவு பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க்கு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை இது ரெண்டையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கையில் கொஞ்சோண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சோண்டு பால் மாதிரி எடுத்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப், ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் போட்டுக்கோங்க. கட்லெட் மேக்கர் இருக்குது, சைஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம், அப்படின்னா நம்ம கையிலேயே போட்டுக்கலாம். அதை எக்கில் எக் மிக்ஸில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் லேயர் மாதிரி அப்படி வர வச்சுருங்க, லேயர் மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் நல்லா டபுள் கோட் கொடுக்கனா கூட கொடுக்கலாம், மறுபடியும் எக்கில் முக்கி மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் முக்கலாம். ஆனால் நான் சிங்கிள் தான் கொடுத்துருக்கேன், இதுவே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் எல்லாம் பண்ணிட்டேன். இதை ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் இருக்கும், எண்ணெயில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் போகிற நான் 2 விதமாக ஃப்ரை பண்ணி காட்டுறேன் கட்லெட்டை. டீப் ஃப்ரையும் பேன்லேயும் தோசைக்கல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் ரொம்ப வேணாம் அப்படின்றவங்க அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனான ஒரு கலர் கிடைக்கும். அது அப்படி இருக்காது. ஆனால் ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு, சேமாக க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதில் கட்லெட்டு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி அதுலேயும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டான கட்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் புகழோ